ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. அகெயின் ஹாஃப் எக்ஸாமுடைய டேட் வந்து சேஞ்ச் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ இது ரூமர் கிடையாது, இது நியூஸ்லேயும் வந்துருச்சு. ஸோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ மழைங்கிறதோட புயல் வந்துச்சு. இப்போ ஃபெங்கல் சைக்ளோன். ஸோ அது நிறைய இடத்துல வந்து இப்போ தான் கரையை கடந்துருச்சு. அது வேறு விஷயம், ஓகேங்களா? பட் ஸ்டில் பார்த்திங்க அப்படின்னா அதோடைய பாதிப்புகள் இன்னும் பல பள்ளிகளில் இருக்குது. ஸோ பல ஸ்கூல்ஸில், குறிப்பாக சென்னை, கடலூர் அந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா நிறையாவே அதோடைய பாதிப்பு இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால அந்த மழை பாதித்த பள்ளிகளில் மட்டும் ஜனவரி மாதத்தில் ஹாஃப் இயர்லி எக்ஸாம் வைக்கிறதுக்கான ஒரு பிளான் வந்து போய்கிட்டு இருக்குது. மழையால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் ஜனவரி மாதம் முதல் வாரத்தில் அரையாண்டு தேர்வு நடத்த திட்டம், அதை பற்றி ஒரு ஆலோசனை நடந்துக்கிட்டு இருக்குதா நியூஸில் வந்து வந்திருக்குது. ஸோ இது வந்து எனக்கே தெரில. ஸோ ஸ்டூடெண்ட் வந்து இந்த ஃபோட்டோவை அனுப்பி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க கமெண்ட்ஸ்லையும், ஹாஃப் இயர்லி எக்ஸாம் அகைன் சேஞ்ச் ஆகுதானே. ஸோ எதுக்காக இப்படி திடீர்னு கேட்குறாங்கன்னா, நியூஸில் போய் ஹாஃப் இயர்லி எக்ஸாம் பற்றி பார்த்தேன். ஸோ ட்விட்டரில் போய் பார்த்தேன். ஸோ அப்போ தான் வந்து எனக்கு வந்து தெரிய வந்தது. ஸோ இந்த மாதிரி வந்து மழையினால் வந்து ஒரு சில இன்னும் வந்து சரியாகாமல் இருக்குன்னு. ஸோ அதுக்கு அதாவது கன்ஃபார்ம் பண்ணலை இன்னும் எக்ஸாம் சேஞ்ச் பண்ணுறோம்னு. ஸோ அதுக்கு முன்னாடி நான் அதை பற்றி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், ஹாஃப்லி எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், மாடல் கொஷின் பேப்பர், இந்த மாதிரி நியூஸ் எல்லாமே நம்ம சேனலில் உடனுக்குன்னு அப்டேட் பண்ணுவோம். அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் கொடுத்துருக்கேன். அதில் நிறையா மாடல் கொஷின் பேப்பர் ஷேர் பண்ணியிருக்கேன். அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க, நல்லா படிங்க, ஓகே? ஸோ அதாவது இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னா, ஸோ இன்னும் 2 நாளில் வந்து அந்த மழை அந்த பாதிக்கப்பட்ட பள்ளிகள்லாம் வந்து சரியாக இருக்கா, எக்ஸாம் எழுதுறதுக்கு ஓகேவா, ஸோ அப்படிங்கிற அந்த ஒரு அது எப்படி இருக்குது சிச்சுவேஷன் வந்து அரசுக்கு வந்து தெரிவிக்கணும். ஸோ எக்ஸாம் வைக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு இது மாதிரி அதை தெரிவித்ததுக்கப்புறம் அரசு வந்து அதுக்கப்புறம் முடிவு எடுப்பாங்க. இன்னும் 2 நாளில் தெரிஞ்சிடும் அதுக்கான ரிசல்ட்டு. பட் மேக்ஸிமம் தள்ளி வைக்கிறதுக்கான சான்சஸ் என்னை பொறுத்த வரைக்கும் கம்மி தான். ஏன்னா வந்து ஹாஃப் இயர்லி எக்ஸாம்லாம் தள்ளி வைக்க முடியாது. அப்படி தள்ளி வச்சு இது வரைக்கும் அந்த மாதிரி வச்சது கிடையாது. இஃப் இன் கேஸ் இந்த மாதிரி தள்ளி வைக்கிறாங்கன்னா அதுக்கப்புறம் நிறையா கிளாஷ் ஆகும். அதுக்கப்புறம் ஜான்வரியில் இப்போ வைக்கிறாங்கன்னா ரிவிஷன் எக்ஸாம் அடிப்படும். அப்படி வச்சாங்கன்னா ஹாஃப் இயர்லி முடிஞ்ச உடனே ரிவிஷன் எழுதுகிற மாதிரி இருக்கும், இல்லையா செகண்ட் ரிவிஷன் எழுத முடியாதபடி இருக்கும். பட் அப்படி கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. ஸோ என்னுடைய பாயிண்ட் மேபி வந்து தள்ளி வைக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. பட் பார்ப்போம். இப்போதைக்கும் அந்த நியூஸு தள்ளி வைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு ஆலோசனை தான் நடந்துக்கிட்டு இருக்குது, அஃபீஷியலாக சொல்லலை. ஸோ யூ டோன்ட் வரி, யூ டோன்ட் கன்ஃபியூஸ் எனிதிங். ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய ப்ரிப்பரேஷனில் அப்படியே போய்கிட்டு இருங்க. ஸோ டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். இதை நினச்சி நீங்கள் ஜனவரி தானே அந்த ஒரு ப்ரிப்பரேஷன்லேருந்து அதை ஸ்டாப் பண்ணிடாதீங்க. ஸோ கோ, ஓகே? தேங்க்யூ.